ஹாய். சாரீ கட்டிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப சாரீ கட்டவே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாரியோட முந்தானை பக்கங்க. முந்தானையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 இன்ச்சஸ் எடுத்து நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வலது பக்கம் இருக்கிற உங்கள் சாரியை தூக்கி இடது பக்கம் போட்டு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைன் மேலே என்ன பண்ணுறீங்கன்னா வலது பக்கம் இருக்கிற உங்கள் சாரி எடுத்து இந்த சென்டர் லைன் மேலே போட்டு ஒரு அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக இந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் திரும்ப வலது பக்கம் இருக்கிற உங்கள் சாரியை செகண்ட் கிடச்சிருக்க கைலைன் மேலே போட்டு அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிவிட்டு திரும்ப அதே அளவில் ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு, ரெண்டாவது ஒரு மடக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி அயன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வலது பக்கம் உங்களோட ப்ளீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா இந்த 4 இன்ச்சஸ் ப்ளீட்டை ஓப்பன் பண்ண வேண்டாம். ஓப்பன் பண்ணாமே அதோடு சேர்த்து சென்டர் லைன் மேலே வச்சு அயன் பண்ணிவிடுங்க. திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா செகண்டு ஒரு கைலைன் கிடச்சிருக்கும். அது மேலே போட்டு உங்களோட இடது பக்கம் இருக்கிற ப்ளீட்டை வந்து அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணதுக்கப்புறம் அதே அளவில் ஒரு தடவை மடக்குறீங்க, திரும்ப 2வது தடவை மடக்குறீங்க. சென்டர் லைனில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஸோ 2 சைடுமே வந்துட்டு இப்போ ப்ளீட்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவலாக உங்களுக்கு வந்து லைன்ஸ் கிடச்சிருக்கும். அவ்வளோதாங்க. கிடச்சிருக்க லைனை பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கிறோம், பேக் சைடு வைக்கிறோம், திரும்ப அடுத்த ஒரு கைலைன் மேலே வைக்கிறோம், திரும்ப பேக் சைடு வைக்கிறோம், அயன் பண்ணுறோம், திரும்ப அடுத்த லைன் மேலே போடுறோம், திரும்ப பேக்கில் வைக்கிறோம், அயன் பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர் தாங்க ஃபைனல் ப்ளீட்ஸ் வரைக்கும். இந்த மாதிரி 1 by 1 அடுத்தடுத்த லைன் மேலே போடுறோம், பேக்கில் வைக்கிறோம். இவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலாக பல்லு ப்ளீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கிற சாரியை கூட நீங்கள் சூப்பராக அயன் பண்ண முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது டுட்டோரியல்ஸ் வேணுமோ கமெண்டில் போய் என்ன டுட்டோரியலுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இந்த டுட்டோரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விசிறி கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.